வேலைக்கு போயிட்டா அங்க வேற யாராச்சும் என்ன? ஏய், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் அந்த மீனிங்ல சொல்லடி. நீ முன்ன இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்ட குரு. நீ எதுக்கு தேவையில்லாம வேலைக்கு போய் கஷ்டப்படணும் தானே நான் சொல்றேன். நீ இப்படி எல்லாம் பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பாக்குற? நான் ஒண்ணு வேலைக்கெல்லாம் போகல, கோயிலுக்கு தான் போயிருந்தேன். மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அங்கேயே இருந்துட்டு வந்தேன். நீ சொன்னதை ஒரு நாள் நான் கேட்கலங்கிறதே உன்னால தாங்கிக்க முடியலையே. நீ சொல்றதே காலம் ஃபுல்லா என்ன கேட்க சொல்றியே, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோ. நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறத கௌரவமா பாக்குற. ஆனா நான் ஒர்க்குக்கு போறத என்னோட சுதந்திரமா பாக்குறேன். நீ மட்டுமே எனக்கு எல்லாமே பண்ணணும்னு இல்ல. அப்படி நீ தனியா தான் பண்ணணும்னா நான் எதுக்கு துணையா உன் கூட இருக்கணும் சொல்லு? ஏன் குரு பொண்ணுங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? நாங்க நினைச்ச மாதிரி வளர முடியாது, புடிச்ச மாதிரி இருக்க கூடாது, ஆசைப்பட்டதை படிக்க முடியாது, காதலிச்சவனை கட்டிக்க கூடாது, சுயமா சம்பாதிக்க முடியாது, சுதந்திரமா இருக்கவும் கூடாது. ஆனா நீங்க சொல்றத மட்டுமே கேட்டு நாங்க வளரணும் வாழணும்னா எப்படி? நான் உனக்கு சமமா இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணும்னு இப்படி பண்ணல, உன்னை தாண்டி போகணும்னு முயற்சி பண்ணல. உன் கூட சேர்ந்து வாழணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். சேர்ந்து வாழ்றதுல இருக்கிற சந்தோஷம் சேர்ந்து முன்னேறதுலயும் தானே இருக்கு.